சொல்லிடுவாங்க. நீங்களே தான் வாங்கலாம். அதாவது சொல்லலாம் ஸ்ரீமத்வாதூல ரமாப்ரவள ருச்சிர சத்சைன்யநாதாத்மத குர்விந்திர மகாரியலப்த நிஜசதே சததம் ஸ்ரீதா அபீஷ்டாத்பதம் ஸ்ரீராமானுஜமுக்ய தேசிகலசத் கைங்கரிய சம்ஸ்தாபகம் ஸ்ரீமத் லக்ஷ்மணார்யயமினம் தம் சத்குணம் பாவயே. ஆச்சரியமான வையங்கண்ட வைகாசி திருநாளிலே, அதிலேயும் ரதந்தம் கேசனம் கேசவம் திருஷ்டுவா என்ன பிரமாணங்கள் எல்லாம் எம்பெருமானை திருத்தேரிலே சேவித்தால் அவனுக்கு புனர்ஜென்மம் என்பது கிடையாது. அங்கே கேசவன்னு தானே சொல்லியிருக்கு, கேசவன்னு தானே சொல்லியிருக்கு. இந்த தேவப்பெருமாள் தானே எழுதிருக்கார் அப்படி இருக்குச்சு. எப்படின்னா அதுக்கு கீழே ஆச்சரியமான ஒரு வியாக்கியானத்தை சொல்லியிருக்கிறதாக பெரியோர்கள் எந்த ஒரு எம்பெருமானுக்குமே கேசவன்னு தான் திருநாமம். அப்படிப்பட்ட அந்த கேசவனாகிற எம்பெருமானை சேவித்தால் நமக்கு பாக்கியம் கிடைக்கும் என்னும் சொல்லும்படியான இந்த ரத உற்சவத்தன்னைக்கு இதுகாரம் நம்முடைய ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி அப்பன் பரகால ராமானுஜீயர் சுவாமியினுடைய சதமானோத்சவ காரியக்கிரமத்திலே 5வது உபன்யாசத்தொடராக இந்த இடத்திலே ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த ஆச்சரியமான வைபவத்திலே ஏற்கனவே இந்த சுவாமியினுடைய வைபவங்கள்னு என்னென்ன சொல்லணுன்றத எல்லாமே சொல்லிவிட்டார். ஆனால் அடியனுக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா, பொன்னான எம்பார்ச்சியர் சுவாமியுடைய வைபவத்தை பற்றி சொல்லணும். எப்பொழுதுமே ஒருத்தருக்கு ஒரு பாக்கியம் ஏற்பட்டதென்றால் அதற்கு காரணம் என்னன்னா பெரியோர்களுடைய சம்பந்தத்தினால தான் ஏற்பட்டது. இதுகாரம் சொன்னாரோ இல்லையோ, நம்ம சுவாமிக்கு தேவப்பெருமாள் அவருடைய 92வது திருநட்சத்திரத்திலே பெரிய மரியாதையை பண்ணி வச்சார்னு சொன்னார். ஒரு பெரிய என்னன்னா, ஏதோ ஒரு காரணத்தினாலே அந்த மாதிரி ஒரு பாக்கியம் ஏற்பட்டது. எம்பெருமான அனுகிரகம் பண்ணான். இத்தனைக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் அடியேனும் இன்னொருத்தர் கண்ணாமணி சுவாமி இருக்கார், ஸ்ரீரங்காச்சாரியார்னு பேர் அவருக்கு. நாங்கள் 2 பேரும் தான் ஸ்ரீபெரும்புதூரில் போய் சுவாமியண்ட போய் இந்த மாதிரி அடுத்த வாரம் தேவரீருக்கு மரியாதை ஏற்பாடாயிருக்கு, அவசியம் எழுந்தருளி நடத்தி வைக்கணும் அப்படின்னு ஏழனம்னு பிரார்த்திப்போம். என்ன காரணம்னா, உடனே நாங்கள் மனு கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டார் அவர், அந்த கமிஷனர் ஏற்பாடு செய்ய எல்லாம் உத்தரவிடப்படுகிறதுன்னு அதிலேயே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். யார் இப்போ எந்த ஜீயரை முதல்ல கூட்டுன்னு வருது, உத்தரவாயிடுச்சோ யாரை கூட்டுன்னு வருதுன்னு வெளியில் வரைச்ச, என்னப்பா யாரை கூப்பிட்றதுப்பா அப்படின்னு கேட்டேன். நேராக போகலாம், எம்பார்ஜியர் சுவாமியை போய் பிரார்த்திக்கலாம் அப்படின்னு போய். என்ன காரணம்னா, அந்த சமயத்திலேயே இந்த 2015 அந்த மரியாதைக்கு 1 லட்சம் ரூபாய் செலவழிஞ்சது.
₹1,00,000 செலவழிஞ்சு. ஏன்னா அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தது பூரா நான் தான். முதல்ல சுவாமி ₹40,000 கொடுத்தார் என்கிட்ட. ₹40,000 கொடுத்தார். மறுபடியும் இங்கே அப்பன் திருமாளிகையில் வந்து இறங்கின உடனே மீதி ரூபா கொடுக்கணுமேன்னார். சுவாமி அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை முதல்ல பிடி அப்படின்னு அப்போவே ₹1,00,000 செலவழிஞ்சுது. வேறு ஒன்றும் இல்லை. பெருமாளுக்கு ஆச்சரியமான வஸ்திரங்களும் மற்ற கைங்கரிபராளுக்கு சம்பாவனை இதெல்லாம் தான், வேறு ஒன்றும் பெரிய இது இல்லை. அப்புறம் அண்ணா சன்னதியில் ஒரு பெரிய ததியாராதனையும் எல்லாம் ஏற்பாடாயிருந்தது. அப்போது சுவாமிக்கும் 92 வயசு. மலைக்கு எப்படி ஏறுவார் என்னட்டோ முதல்ல என்ன ஏற்பாடு தெரியுமோ இல்லையா, ஒரு மரச்சேரில் சுவாமியை உட்கார வச்சுட்டு ஏழை பண்ணிட்டு மேலே போயிடுறது அப்படின்னு தான் தீர்மானம் பண்ணோம். சுவாமிகிட்ட இந்த மாதிரி எனக்கு என்னால் முடியாதான்னா, உங்களோட நான் வேகமாக ஏறுவேன் நான். என்ன காரணம்னா, இந்த முதல்லேருந்து அந்த உழைப்பு. என்ன காரணம், இப்போ அவர் சொன்னாரோ இல்லையோ, அந்த பாத யாத்திரை பண்ணினான்னு. அந்த பாத யாத்திரை ஆரம்பித்த அன்றைக்கி அடியும் கூட கலந்துட்டேன். அங்கேருந்து மதுரமங்கலம் வரைக்கும் வரதயதிராஜஜியரோட அந்த போட்டோல் கூட அடியே கூட இருக்க. ஆமாம், போட்டுக்கிறேன். அந்த முதல்ல ஆரம்பிக்கிற சமயத்தில் ஏதோ யாதிருச்சிகமாக அங்கே போன சமயத்தில் அவர் வரதயதிராஜி கூப்பிட்டார், இந்த மாதிரி நடக்கிறது, வா போகலாம் வான்னு. அந்த மாதிரி அதற்காக. அது தவிர நம்ம எம்பார்ஜி சுவாமி வருஷம் தவறாமல், வருஷம் தப்பினாலும் தப்பும், திருநாராயணபுரம் வைரமுடி சேவைக்கு தவறவே மாட்டார். எப்படியா இருந்தாலும் வந்துடுவார். அதே மாதிரி தேவப்பெருமாள் கருட சேவைக்கு வந்துடுவார். ஆமாம். அப்புறம் பட்டாபிஷேகம் ஏற்றுண்ட பிற்பாடு கூட முதல்லாம் என்ன பண்ணால் முதல் நாள் ராத்திரியே வந்துடுவார். மறுநாள் கார்த்தால இங்கெல்லாம் இருந்துட்டோ அன்றைக்கி மத்தியானம் இந்த இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு, ரிப்பேர் நடந்துட்டுருக்கு பாருங்க, இந்த யாதவ சத்திரத்திலே கரந்த தாமோதரன் இன்னொருத்தர் இருந்தார், பாட்டு பாடுவார். அவர் ஒரு மகாநாடு மாதிரி ஒரு உபன்யாசம்லாம் நடத்துவார். அதுவும் அந்த திருமாலடியார் குழாம் மூலமாகவே நடக்கும். அவன் வாசலில் பெரிய என்னன்னா கோஷ்டி முடிச்சுட்டு பெரியகாஞ்சிபுரத்துக்கு போச்சே பார்த்தாங்க, வாசலில் திருமாலடியார் குழாம்னு போட்டிருக்கோம். அங்கே உபன்யாசங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போவார். அதற்கு பிறகு பட்டாபிஷேகம் ஏற்றுண்ட பிற்பாடு கார்த்தால வரமாட்டார். ஆமாம், கார்த்தால வரமாட்டார். அங்கே கட்சித்தெரு கோஷ்டிக்கு தவறாமல் வந்துட்டுருந்தார். என்ன காரணம்னா, அடியேன் அதுக்கு முன்னாடியே இந்த அத்தியாபக கைங்கரத்தில் சேர்ந்துட்டார். சுவாமியை கையை பிடிச்சி அழைச்சின்னு வரக்கூடிய பாக்கியம் எனக்கு அத்தனை வருஷமும் கிடச்சிது. நான் தான் கையை பிடிச்சிட்டேன். அங்கே கோஷ்டியை முடிச்சுட்டு அங்கே ஈழச்சாத்து மண்டபத்தில் கோஷ்டி முடிச்சுட்டு ஒரு சம்வத்சரம் அடியேன் இந்த வருஷம் நம்மாழ்வார் சாத்து வரை இங்கே அனுபவிக்கலாமேன்னு சொன்னேன். அப்படியா நம்மாழ்வார் உடனே அப்போவே ஆப்போறது ஆயிடும் சுவாமின்னு. சரி வரேன். அங்கேருந்து வந்து பிக்ஷைக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். ஒன்றும் கஷ்டமே பட வேண்டாம் சுவாமி, தேவருக்கா என்ன தேவைன்னு. எனக்கு ஒன்றும் வேணாம், ஒரு சாதம் போகணும். அந்த அல்பமாக அது வேணும் இது வேணுன்ற இதுவே கிடையாது. ஒரு மோர் சாதம் பொருந்தால் போறணும். நம்பிள்ள சந்தையில் பிரசாதம் இருக்கும், கண்டிப்பாக போய் நம்பிள்ள சந்தையில் பார்த்தா பிரசாதம் இருந்து அவ்வளோ தத்தியோதனம் கலந்து கொடுத்து அங்கேயே சயனிச்சுட்டு நம்மாழ்வார் என்னன்னா, சாதாரணமாக எம்பெருமானுக்கு ஆஷ்டித பரதந்திரன்னு பேர். ஆஷ்டித பரதந்திரன் என்ன ஆஷ்டிதன்னா, யார் எம்பெருமானு அடிபணிகின்றார்களோ அவர்கள் சொன்ன கிரமத்திலே இருக்கக்கூடியவர். பாருங்க, அவதார காலத்திலேருந்து பாருங்க, சேனையோகோ உபயோ மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுதான்னா, 2 உபய சேனைகளுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்திட்டான். ஆகையினால அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இருந்ததோ அந்த மாதிரி நம்ம சுவாமியும் எம்பார்ஜியர் சுவாமியும் யாராவது ஒன்று சொன்னான்னா அதை அப்படியே ஒரு நடைமுறையிலே நடத்தி காட்டக்கூடிய ஒரு மகான். அப்படிப்பட்ட ஒரு சுவாமி பட்டாபிஷேகமாய்
ஒரு 3 நாளில் சுவாமியை போய் எம்பார் மடத்தில் சேவிக்கிறேன். இங்கே திருப்பதியில் பட்டாபிஷேகமாகி ஒரு 3 நாள்லையோ இன்னும் போய் சேவித்தேன். சேவிச்சுட்டு ரொம்ப பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் நான் கேட்டேன், சுவாமி தேவர் சௌகரியமாக ஊரெல்லாம் சுற்றிண்டு எங்கேயோ சௌகரியமாக ஏதோ சௌகரியமாக இருந்துட்டு இதில் வந்து மாட்டின்னு கொடுத்து இது பெரிய நிர்பந்தமாச்சு, இதில் போய் என்னத்துக்கு சுவாமி? என்ன காரணம்னா அடுப்பை மூட்டக்கூடாது, நெருப்பை தொடக்கூடாது, ஏகப்பட்ட நிர்பந்தங்கள். இதை சன்னியாசாஸ்திரம்ன்ற சாதாரணம் இல்லை, பெரிய ஜெயில், அது பெரிய ஜெயில் அது. ஆகையினால் என்னத்துக்கு சுவாமி தேவர் இதில் வந்து மாட்டின்றதுன்னு கேட்டாடிய. நான் கேட்டேன், என்னமோ ரொம்ப நாள் ஆசை, அது ரொம்ப நாள் ஆசை. இப்போ சாதாரணமாக எங்கள் சுவாமி திருப்பதி சுவாமி சொல்லுவார், யாராவது தர்க்கம் படிக்கிறதுக்கு எவனாவது வருவானா? 8 வருஷம் திண்டாடுறேன் அப்படின்னு எவனாவது வருவானா? என்ன காரணம்னா தர்க்க அந்த செக்ஷனில் 4 பேர் 5 பேர் தான் வருவாளாம். ஆமாம், வியாக்கரணம்னா 30 பேர் வருவாளாம், அலங்காரம்னா 70 பேர் 80 பேர் வருவாளாம், சாகித்யம்னா 70-80 பேர் வருவாளாம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நிர்பந்தத்தில் போய் அவர் மாட்டம் தனிக்காட்டு பறவையாக ஒன்று யாரும் கேட்காதபடிக்கு அவர் மாட்டையா கோடை வகுப்புன்னு நடத்துவர். அவன் அதில் கூட அந்த பரந்தாம ராமானுஜதாசன்றவர் அவர் தான் பொறுப்பாக இருந்து நடத்துவார். ஆமாம், இதில் டவுனில் ஒரு ஸ்கூலில் அது என்னமோ ஒரு ஆமாம், 1 வருஷம் 2 வருஷம் அந்த திருவாய்மொழி வகுப்பு கூட அடிய கூட. ஆமாம், அனவதரணம் என்ற அந்த தசகம் நடத்தினேன். ஒரு 3-4 தடவை கூப்பிட்டுருக்கார், போயிருக்கேன். அந்த மாதிரி அவர் மாற்றம் தனித்த பறவையாக தெரிஞ்சின்றவரை போய் இதை பெரிய ஒரு சிறையில் கொண்டு போய் மாட்டிட்டாடேன்னு கேட்டேன். அப்போ சுவாமி என்ன சொன்னார் தெரியுமா இல்லையோ, ரொம்ப நாள் ஆசை சுவாமி, என்னது ஆசைப்படலாம், இதில் போய் மாட்டிக்கலாமான்னு. ஆனால் அவர் ஆசைப்பட்டபடியே இருக்கக்கூடிய பாக்கியம் அவர் கிடைச்சது. அதுதான் அவர் ஆசைப்பட்டபடியே எப்படி இருக்கணும்னு நினைச்சாரோ அதற்கேற்ப அந்த மடத்தை மாற்றின ஒரு பெருமை நம்ம சுவாமி. அந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. மாதம் வர்றவாளுக்கு இப்போ கீழே சொன்னாரோ இல்லையோ, ஆசைப்பட்ட வாளுக்கு உடனே அந்த பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணுறது. பழைய காலம் மாதிரி உன்னை பரிசோதிக்கிறேன்னுட்டு அனுப்பிச்சான்னா ஒருத்தன் கூட வரமாட்டான், ஒரு ஆள் வரமாட்டான். வந்த சமயத்தில் அவனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பண்ண வேண்டிய கைங்கரியங்களை அந்த அனுஷ்டானங்களை பண்ணி கொடுத்து அவனை நம்முடைய சம்பிரதாயஸ்தனாக மாற்றி அதற்கு பிறகு அவனுக்கு போதனையை உபதேசங்களை பண்ணி அவர்களை நம்முடைய சம்பிரதாயத்திலே நல்ல ஒரு பெருமையுடையவர்களாக ஆக்கணும் என்கிற ஒரு காரியத்தோடையே பண்ணி கொண்டு வந்த பெருமையாளர். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான அந்த சுவாமியுடைய சதமானோத்சவ சந்தர்ப்பத்திலே நான் கூட நினச்சேன், அவருடைய பெருமையை சொல்லிடலாமேன்னு தான் நினச்சேன். ஆனால் என்னமோ ஒன்னானஜீயர் சுவாமியுடைய பெருமைன்னு சொல்லியிருக்கா. இப்போ நம்ம சுவாமிக்கு இவ்வளவு பெருமையும் ஏற்பட்டதற்கு காரணம் என்னன்னா அந்த பீட்டத்தினுடைய பெருமை தான். எந்த எம்பார்ஜியர் சுவாமியுடைய ஒன்னான சுவாமியுடைய சம்பந்தத்தினால்தான் இந்த பெருமை. இதுக்கு ஒரு சின்ன விஷயம் எங்கள் சுவாமி அடிக்கடி சொல்லுவார். வானமாவன மடத்தில் சின்னக்கலியன் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். சின்னக்கலியன் சுவாமின்னு அவர் 25வது பட்டம் 25வது பட்டத்தில் எழுந்தருள் இருந்தார். மகா விக்யாதர், நல்ல சாஸ்திரஜர், பல பாஷைகள் தெரிஞ்சவர். ஆசேத்து இமாச்சலம் பல பரியாயம் யாத்திரை பண்ணினவர். அதை விட பரம உதாரம், அதுதான் பெரிய விஷயம். பெரிய விஷயம் பரம உதாரம், ஔதாரியம், வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஔதாரியம்.
அப்படிப்பட்ட அவர் காலத்துக்கு பிறகு அவருக்கு அடுத்தது ஒரு சுவாமி மதுரகவி சுவாமின்னு ஒருத்தர் வந்தாராம். அவரும் சாதாரணமானவர், திவ்ய பிரபந்த வல்லுனர், ஆச்சாரியத்திலே காலக்ஷேபங்களை கேட்டவர். இவ்வளவுதான், பெரிய வாக்கினாலே சொல்லக்கூடிய பாக்கியமோ மற்றொன்றோ கிடையாதவர். அது வரைக்கும் அவர் ஒன்றும் வாய் திறந்து பேசினவராகவே தெரியல. அப்படிப்பட்ட மதுரகவி சுவாமி கினகலியன் சுவாமி காலத்துக்கு பிற்பாடு ஒரு சமயம் வானவாமலைக்கு எங்கள் சுவாமி போயிருந்தாராம். போனபோது அவர் பகவத் விஷய காலக்ஷேபத்தை இந்த அரும்பதங்களோடு சேர்த்து அனாயாசமாக சொல்லிட்டு இருக்காராம். சொல்றத கேட்ட உடனே இந்த சுவாமிக்கு ரொம்ப என்னடா இது, இவர் சாதாரணமானவராச்சு, இப்படி ஆச்சரியமாக அரும்பதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து சொல்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்கு, எப்படிடா இது, என்ன ஒன்றுமே புரியலையேன்னுட்டு காலக்ஷேபம் முடிஞ்ச பிற்பாடு சுவாமி இதெல்லாம் எப்படி தேவர் இவ்வளவுத்தையும், அப்போ அவர் சொன்னாராம், இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே இருக்குன்னார். அவர் சொன்னாராம், இங்கன்னா என்ன, இங்கே ஒன்றும் இல்லை, என்னுடைய புத்தி சாதுரியத்தினாலே நான் இந்த விஷயங்களை சொல்லல, இந்த ஸ்தான பலத்தினாலே சொல்லுகின்றேன், நான் சொல்லுகின்றேன். அப்போ பாருங்க, நம்ம சுவாமி இவ்வளவு சிறப்புகளை பெற்றார் என்றால் அதற்கு காரணம் என்ன காரணம்னா, அந்த ஸ்தானத்திலே எம்பார்ஜியர் சுவாமியுடைய அந்த பீட்டாதிபதியாக அந்த பட்டத்தில் அமர்ந்ததனுடைய சம்பந்தத்தினால தான் சுவாமிக்கு இவ்வளவு பெருமைகளும் ஏற்படும். ஏற்கனவே சுவாமிகளுக்கு உண்டான பெருமை, அவர் ஒரு ஆச்சரியமான திருமணி சுவாமியுடைய திருவடி சம்பந்தத்தை பெற்றவர். அதற்கு பிறகு கார்பங்காடு சுவாமியினுடைய பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமானவர். இன்னொன்று என்னன்னா, ரொம்ப அருகிலேயே இருந்ததுனால எப்போ பார்த்தாலும் அவரோடைய அவர் எங்கே இடத்துக்கு போனாலும் அவர் கூடவே பின்னாடியே போகிறது. அவருக்கு தேவையான ஏன்னா வேறு ஒன்றுமே இல்லை. அந்த காலத்தில் சாதாரண இந்த தொண்டையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுன்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியவர் அவர். யார்? கார்பங்காடு சுவாமி. இந்த தொண்டை கெட்டே போகக்கூடாது. அவருடைய பாணியிலே அப்படியே இருந்தவர் யார் என்றால் வேலுக்குடி வரதாச்சார் சுவாமி. தலைகீழே இருந்தால் கூட ஒரு துளி பச்சை தீர்த்தமே சாப்பிட மாட்டார் வேலுக்குடி சுவாமி. பச்சை தீர்த்தமே சாப்பிட மாட்டார், வெந்நீர் தீர்த்தம் தான் சாப்பிடுவார், வேறு ஒன்றுமே அந்த மாதிரி கார்பங்காடு சுவாமியும் அந்த அந்த தீர்த்தத்தெல்லாம் எடுத்துட்டு கூட சுவாமிக்கு எப்பவும் அந்த உபன்யாசத்தை கேட்ட பாக்கியம், அவருக்கு கைங்கரியம் பண்ண பாக்கியம், இப்படிப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் சிறப்பாக ஏற்படுத்தப்பட்ட பெருமையெல்லாம் இருந்தாலும் மேலும் சிகரம் வைத்தது மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சதற்கு காரணம் என்னன்னா, அதற்கு காரணமே அந்த எம்பார்ஜியர் சுவாமியுடைய பீட்டாதிபத்தியத்திலே சுவாமி அந்த ஸ்தானத்திலே எழுந்தருளினதினாலே ஏற்பட்ட பெருமைகள். அப்படிப்பட்ட அந்த ஒன்னான எம்பார்ஜியர் சுவாமி அவர் பாருங்க, முதல்ல பிறந்தது ஸ்ரீவத்ச கோத்திரத்தில் பிறந்தார். பாரத்வாஜ கோத்திரத்துக்கு ஸ்வீகாரம் போனார். அந்த குடும்பத்திலே பிறந்தவராக அவதரித்தது இங்கே தான். ஆனால் அவருடைய பெரியோர்கள் அவர்களுக்கு நிலப்புலன்கள் எல்லாம் திருக்கோவலூர் பக்கத்தில் கப்பியாமூர்னு ஒரு ஊர், அந்த இடத்துல இருந்ததுனால அங்கே போயிட்டார். அங்கே இருந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மூலமாக என்னென்ன வித்யா கிரகணம் பண்ணிக்கொள்ள முடியுமோ சக்காலத்தில் பண்ணிண்டு, தகப்பனார் மூலமாகவும் இது பண்ணிண்டு அப்படியே இருந்துட்டுருக்கார். அந்த சமயத்தில் அவருடைய சுவாச்சாரியராகிற தொட்டையாச்சார் சுவாமி அந்த ஊருக்கு வராராம். அங்கே வரார், அந்த கப்பியாமூன்ற ஊருக்கு வரார். வந்த உடனே பழைய காலத்துலலாம் இப்போல்லாம் பாருங்க, உபநயனம் ஆச்சுன்னா உடனே சமாசயனத்தை பண்ணிவிடுறோம். உபநயனத்தை ஆச்சுன்னா உடனே சமாசயனத்தை சாதாரண சாஸ்திரம் அப்படி தான் சொல்லியிருக்கு. சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது என்ன தெரியுமோ இல்லையோ, 5 நாள் உபநயனம் பண்ணுங்கள்,
5ஆம் நாள் அன்றைக்கி அந்த கடைசி நாள் அன்றைக்கி தண்டு நீர்னு பேருது. தண்டி நீர்னு பேர். என்னென்னவா, இந்த பாலிகை வளர்ந்துருக்கும், நித்தியம் பாலிகை ஆராதனம் பண்ணணும். ஆமாம், இப்போ சன்னிதியில் போனான்னா இப்போ பார்த்தா தெரியும், தேவப்பெருமாள் இப்போ பிரம்மோத்சவத்தில் பாலிகை வச்சுருக்கா பாருங்க, இவ்வளோ பெரிய செடி வளர்ந்துருக்கு. இன்னைக்கு கார்த்தால் பார்த்தேன், இவ்வளோ பெரிய செடி வளர்ந்து. அந்த மாதிரி இந்த கல்யாணமானாலும் உபநயனமானாலும் இந்த பாலிகை ஆராதனம்ன்றது உண்டு. நித்தியம் அந்த பாலிகைக்கு தீர்த்தத்தை சேர்த்து அதுக்கு உண்டான மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பண்ணணும்னு சாஸ்திரம். அந்த மாதிரி அந்த 5ஆம் நாள் அன்றைக்கி அதை முடித்து அப்புறம் அந்த பாலிகையை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு அதுக்கு பிறகு தண்டி நீர்னு சொல்லுவாள். தண்டின்னு வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஒரு தண்டம் கொடுப்பா பாருங்க, அந்த பிரம்மச்சாரிக்கு ஒரு தண்டம், அந்த தண்டத்தை அதோடு சேர்த்துட வேண்டும். அதை முடிச்சுட்டு அதற்கு அந்த தண்டத்தை இத்தனை நாளாக நமக்கு கொடுத்ததுனால அதற்கு ஒன்றுமில்லை, ஒரு அப்பத்தை பண்ணி அம்சம் பண்ணுவாள். அந்த அப்பத்தை பண்ணி, அந்த அப்பம் வேறு யாருக்கும் கிடையாது, நம்மளை தான் திருப்பி சாப்பிட்றது, வேறு ஒன்று, அதுவும் நமக்கு தான். ஆகையினாலே அப்படிப்பட்ட விதத்திலே 5ஆம் நாள் அன்றைக்கி தண்டினி ராஜ்யனா உடனே சமாஷனம் பண்ணணும் தான் பெரிய ஒன்று. அப்படி இருக்குது. ஆனாலும் கூட அனுஷ்டானங்கள் இல்லாமல் போயிடுத்துன்னா அது நன்னா இருக்காதுன்னு சில பேர் பண்ண மாட்டான். அந்த மாதிரி தான் இந்த சுவாமி கூட முதல்ல நிறைய கிரந்தங்கள்லாம் வாசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். ஆனாலும் கூட பஞ்சசம்ஸ்காரம் ஆகலை. யாதிருச்சிகமாக தங்க ஊருக்கே பெருமாள் ஆச்சாரியன் வந்திருக்கார். வந்த உடனே பார்த்தார், தகப்பனாரே ராகவாச்சாரியர்னு அவருக்கு திருநாமம். அவர் என்ன பண்ணினா, அந்த அம்மாவுக்கு லக்ஷ்மி அம்மாள்னு திருநாமம். இவா 2 பேருக்கும் ஆவணி மாதத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே அவதரித்து கிருஷ்ணமாச்சாரியர் ஸ்ரீகிருஷ்ணன்ற சர்மனோட இவர் அவதரித்தவராக இருக்கார். பாருங்க, ஆவணி மாதம் ரோகிணி அன்றைக்கி தான் கண்ணனுடைய அவதாரம். ஆவணி மாதம் ரோகிணி அன்றைக்கி தான் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய அவதாரம். அதே நாள் மறுபடியும் பாருங்க, அதே ஆவணி மாதம் ரோகிணி அன்னைக்கு ஒன்னான எம்பார்ஜியர் சுவாமியானவர் ஸ்ரீகிருஷ்ணன் என்கிற திருநாமத்தோடு அவருக்கு நாமதேயம் வைக்கப்பட்டு அதிலே அவதரித்தவராக திகழ்ந்தவராக இருக்கார். அவருக்கு ஆச்சாரிய சம்பந்தம். அவர் பாருங்க, சாதாரணமாக ஆச்சாரியன் எந்த இடத்துல இருக்காரோ அங்கே போய் பண்ணிக்கொள்வது என்பது ஒரு கிரமம். ஆச்சாரியன் நம்மை நாடி வந்து பண்ணுவது என்பது ஒரு கிரமம். இதில் எது உயர்த்துதுன்னா ஆச்சாரியன் நம்மை நாடி வரக்கூடியது தான் உயர்த்து. அது அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்க. சிவச்சர பூஷணத்தில் அவனை இவன் பற்றும் பற்று அகங்கார கர்ப்பம், அவனுடைய ஸ்வீகாரமே ரட்சகம் என்ன ஆச்சரியமான சூத்திரம் சொல்கிறார். நாம் போய் எம்பெருமானை பற்றுவதுன்றது அகங்காரம், அவன் நம்மிடத்திலே வந்து சேருவது என்பது மிகவும் உயர்த்தியானது. இங்கே அதுதான் நடந்திருக்கு பாருங்க. இந்த கிருஷ்ணமாச்சாரியர் என்கிற திருநாமத்தோடு கூடியிருக்கிறவர் இவர் போய் சோழசிம்மபுரத்தில் போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறதுக்கு போகல, அவர் போகல. ஆனால் இவர் எந்த கப்பியாமூர் என்கிற ஊரில் இருக்கும்படியான சமயத்தில் அங்கே வந்து அவருடைய ஸ்வீகாரமே ரட்சகம் என்கிற கிரமத்தில் அந்த இடத்திலே அவரிடத்திலே ஆச்சரியமாக எல்லா விதமான அந்த பஞ்சசம்ஸ்கார தீட்சைக்குண்டான எல்லாவற்றையும் பெரும்படியான பாக்கியத்தை பெற்றார். பெற்றதோடு அதோடு இல்லை, அங்கேயே தங்கிட்டார். யார்? அந்த ஆச்சாரியன் சில பல மாதங்கள் அங்கேயே தங்கியிருந்தாராம். அப்படி தங்கியிருக்கும்படியான அந்த சந்தர்ப்பத்திலே அவரிடத்திலே அந்த திருமந்திரத்வய சரமஸ்லோகத்துக்கு உபதேசத்தை பெற்றதற்கு காரணமாக உண்டான கிரந்தங்கள் என்னென்ன உண்டோ அப்போவே அவரிடத்துல காலக்ஷேபமாக கேட்கக்கூடிய பாக்கியமும் இவருக்கு ஏற்பட்டுதான். சரி, ஆயிடுத்து, பஞ்சசம்ஸ்காரம் ஆயிடுத்து, மறுநாளே ஆச்சாரியன் கிளம்பி போயிட்டார் அப்படின்றது இல்லை. என்ன பாக்கியம் பாருங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. சரி, நாளைக்கு ஆச்சாரியன் எங்கே போனார், நாம் எங்கே இருக்கோம் அப்படின்ற எண்ணமே இல்லாதபடிக்கு என்ன ஆயிடுச்சோ,
அந்த ஆச்சாரியன் இவர் எந்த ஊரில் தங்கியிருந்தாரோ அந்த ஊர்லேயே பல மாதங்கள் இருந்து அந்த பல மாதங்களிலே ஆச்சாரியன் அங்கே தங்கியிருக்கலாம். ஆனால் அப்போ காலக்ஷேபம் பண்ணணுன்ற பாக்கியம் கிடைக்கணுமா? அந்த பாக்கியம் அது என்னன்னா, அதான் திருமந்திரத்வய சரம ஸ்லோகங்களாகிற அந்த மந்திரத்துடைய விவரணமாக இருக்கக்கூடிய கிரந்தங்கள் அத்தனையும் அவரிடத்திலேயே கேட்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவராக திகழ்ந்தார் அப்படின்னு எழுதுகிறான். அப்போ திருமந்திரத்வய சரம ஸ்லோகத்துக்கு எத்தனை முமுட்சப்படி, பரந்தபடி, யாதிருச்சிக்கப்படி, தனிப்பிரணவம், தனித்வயம், தனிச்சரமம், எத்தனை கிரந்தங்கள் இருக்கு. எல்லாத்தையும் அவரிடத்திலே கேட்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவராக திகழ்ந்தார். இத்தோட முடிஞ்சு விட்டான்னா இல்லை, இன்னும் கல்விகள் இந்த மேற்கொண்டு உண்டான சாஸ்திர சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் கற்பதற்காக மேல்கோட்டைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பெரியோர்களிடத்தில் ஒத்தரிடத்தில் இருவரிடத்துலன்னு இல்லை, யார் இடத்துல என்னென்ன கிடைக்கவோ அங்கங்கே போக வேண்டியதான். யார் இடத்துல அதில் இந்த புஸ்தகத்தில் இல்லை, ஆனால் புத்தூர் சுவாமி எழுதியிருக்கிற பிரிண்ட் பண்ணியிருக்கிற ஸ்ரீவச்சன பூஷண வியாக்கியானம், முதல் பிரகரணத்தினுடைய அந்த வியாக்கியானத்தினுடைய முன்னாடி வெளுக்குடி வரதாச்சார சுவாமியினாலே எழுதப்பெற்ற ஒன்னான எம்பார்ஜியர் சுவாமி வைபவத்திலே அவர் அதில் எழுதியிருக்கச்சு அதில் எழுதுகிறார், அந்த மேல்கோட்டையில் எத்தனை வித்வான்கள், என்ன காரணமோ அதுக்கு ஞான மண்டபம்னு பேர். எங்க திருநாராயணபுரத்துக்கு ஞான மண்டபம் பேர். புஷ்ப மண்டபம் திருமலை, போக மண்டபம் திருவரங்கம், தியாக மண்டபம் திருக்கச்சி, ஞான மண்டபம் எது மேல்கோட்டையாகிற திருநாராயணபுரம். இப்படிப்பட்ட அந்த திருநாராயணபுரத்திலே எத்தனை வித்வான்கள்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ வித்வான், யாரும் படிக்காத வாழை அந்த ஊரில் கிடையாது. படிக்காது அன்றைக்கி இல்லை, இன்னைக்கு கூட பார்த்தான்னா எல்லாரும் நிறைய பேர் வாசித்த வாழ் தான் அதிகம். அப்படிப்பட்ட அந்த சுவாமிகள் யாரார் இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அவளை அத்தனை பேரையும் அணுகி அவர்களிடத்திலே அத்தனை விஷயங்களையும் கிரகிக்கக்கூடிய பெருமையாளராக திகழ்ந்தவராக ஆனாராம். அதில் ஒன்று எழுதியிருக்கார். அதில் ஒருத்தர் குப்பண்ணா சுவாமின்னு ஒருத்தர் இருந்தாராம். குப்பண்ணா சுவாமின்னு ஒருத்தர், தாத்தா கூட அவர் அந்த குப்பண்ணா சுவாமின்றவரை பற்றி எழுதியிருக்கார். பெரிய வியாக்கரணத்திலே பெரிய மகானாம் அவர், பெரிய வித்வான். அந்த குப்பண்ணா சுவாமி இடத்துல அவருக்கு அப்போவே திருமேனி ரொம்ப தளர்ச்சியாக இருந்ததான். ஐயோ என்னால் சொல்லவே முடியலப்பா, பாடம் சொல்லவே முடியலப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே என்ன பண்ணாராம் சுவாமி, அப்போ அந்த இந்த வார்த்தையை சொல்லிட்டே அவர் இடத்துல பீஷ்ம பிதாமகர் போயிட்டான்னா ஞானானு அல்பீ பவிஷ்யந்தி, இந்தமாதிரி ஞானமே கிடையாது. பீஷ்ம பிதாமகர் போயிட்டான்னா அப்புறம் ஞானம் என்பதே கிடையாது. ஆகையினாலே சீக்கிரம் போ என்னது சகஸ்ரநாமாத்தியாயத்தை அவர் இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கோன்னுட்டு இப்போ எம்பெருமான் துரத்துறான். யார? தர்மபுத்திரரை. ஞானானு அல்பீ பவிஷ்ய, பீஷ்ம பிதாமகர் போயிட்டார்னா அப்புறம் அறிவுன்றதே கிடையாதுப்பா. அறிவுடைய அந்த பீஷ்ம பிதாமகர் இடத்திலே சகஸ்ரநாமாத்தியாயத்தை தெரிஞ்சுக்கோ, போ 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 விரட்டுறான். கண்ணன் விரட்டுறான். அந்த மாதிரி யார் எம்பார்ஜியர் சுவாமி அந்த குப்பண்ணா சுவாமிகிட்ட போய் அவரால் பாடம் சொல்ல முடியலன்னு அவர் சொல்கிறாராம். இவர் என்ன பண்ணுறார், சுவாமி அப்படி சொல்லிட்டா இப்படி சுவாமி, தேவருடைய நிதி யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டாமா? தேவரீருடைய அதான் அந்த படிப்பு, தேவரீர் படித்த படிப்பானது, அந்த சாஸ்திரமானது யாராவது ஒருத்தர் இடத்துல வந்து சேர வேண்டாமா? அது அப்படியே தேவரோட மறைஞ்சு போகலாமா? ஐயோ என்னால் ஒன்றுமே முடியலையேப்பான்றார் அவர். கொஞ்சம் யோசனை பண்ணான்.
அப்படின்ட்டு போயிட்டார். ராத்திரி யாருக்கு அந்த குப்பண்ணா சுவாமி ராத்திரி படுத்துட்டுருக்கார். படுத்துட்டுருக்கச்சே எம்பெருமான் யார், எதிராஜ சம்பத்குமாரன், அவர் நேரடியாக சொப்பனத்தில் வந்து, அப்பா அந்த மனுஷனை வேற ஒருத்தராக நினைக்காத, அதை வேற ஒருத்தராக நினைக்காத, எம்பெருமானாரும் மணவாள மாமணிகளும் சேர்ந்த ஒரு ஆச்சரியமான திருமேனி உடையவர். ஆகையினாலே உனக்கும் சக்தியை தரேன், அவருக்கும் பாக்கியத்தை தரேன். நாளையிலேருந்து காலக்ஷேமத்தை சாஸ்திர பாடங்களெல்லாம் சொல்லணும். இவர் மனசில் ஐயோ நேற்றைய நாள் முடியலேன்னு சொன்னாரே என்ன பண்ண போகிறாரோ, கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சந்தேகத்தில் தான் போகிறாராம். யார்? அப்போது எம்பார்ஜியர் சுவாமி போனால் அன்ன தாசூர்த்த பண்ணுறவங்கள்லாம் சாத்திட்டு இவர் வரவை எதிர்பார்த்துட்டு அவர் காத்துட்டுருக்காராம். காத்துட்டுருக்கார். அப்படி பார்த்தா இவருக்கு ஆச்சரியமாக போச்சு. ஐயோ நேற்று அடியோடு எழுந்துக்க முடியாமல் படுத்துட்டு இருந்தார், இன்றைக்கி இவ்வளோ ஆச்சரியமாக உட்காந்துருக்காரு, என்னையா இது தெரியலையே, யார் அதுக்குள்ளே யார் அவருக்கு ஏதாவது நிறைய டானிக் கொடுத்தாளா, ஏதாவது இது பண்ணாளா, என்ன ஒன்றுமே புரியலையே. அப்படியே சந்தோஷம் அப்படி பார்க்குறாராம். பார்த்த உடனே அப்போது அவர் அந்த குப்பண்ணா சுவாமி சொன்னாராம், இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்த காரணத்தினாலே, இரண்டுருவும் வேற எம்பெருமானாரும் மணவாள மாமனியும் ஆகிற நீர் இருக்கிற காரணத்தினாலே உம்முடைய கண் பட்டது யாரு, அது சொல்கிறாரு பாருங்க. அந்த எதிரா சம்பத்குமாரன் நியமிச்சான்னே சொல்லாமல் நீர் வந்து பார்த்தார், நீர் 2 பேரும் சேர்ந்தவர், எம்பெருமானாரும் மணவாள மாமனியுமாக சேர்ந்த உருவம். ஆகையினாலே உமக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கணும்ட்டு உம்மை கண்ணு பட்டது, அதனால் எனக்கு இந்த சக்தி வந்தது. எம்பெருமான் நியமிச்சான்னோ மற்றொன்னோ சொல்லாமல் உம்மா சாதாரண லோகத்தில் சொல்லுவாள், சிஷ்யாதிஷ்யேதி பராஜயம், புத்திராதிஷ்யேதி பராஜயம்லாம் சொல்லுவாள். அந்த மாதிரி ஒரு சிஷ்யனுடைய கடைக்கண் நோக்கினாலே தனக்கு ஒரு சக்தி ஏற்பட்டது என்று அந்த சுவாமி தெரிவித்து அவருக்கு எல்லா விதமான கிரந்தங்களையும் இது பண்ணினார்லாம் தெரிவிக்கிறான். அப்படிப்பட்ட சுவாமி சின்ன வயசுலேயே அவருக்கு திருவேங்கடமுடையான் சேவை சாதித்ததாக, சின்ன வயசுலேயே திருவேங்கடமுடையான் சேவை சாதித்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் ஒரு விக்கிரகத்தையே அந்த ஆச்சாரியன் யார் தொண்டையாச்சாரிய சுவாமி, அவருக்கும் இவனை சாதாரணமாக நினைக்காதே, உன்னுடைய சிஷ்யனாக நினைக்காதே, இவன் பெரிய மகான், பெரிய பெருமையுடையவனாக திகழக்கூடியவன். ஆகையினாலே அவருடைய நித்திய திருவாராதனத்துக்கு ஏதாவது ஒரு விக்கிரகத்தை கொடுன்னு நியமித்தாராம். அவர் தொண்டையாச்சாரிய சுவாமி என்ன பண்ணார் தெரியுமோ இல்லையோ, ஒரு விக்கிரகத்தை கொடுத்தார். ஏதோ ஒரு விக்கிரகத்தை கொடுத்தார். அது பார்த்தா கடைசியில் அது திருவேங்கடமுடையான் அமைஞ்சு. அது திருவேங்கடமுடையான். பல விக்கிரகங்கள் இருக்கு, உமக்கு தேவையானதை எடுத்துக்கோம்னு சொன்னாலும் பரவாயில்லை. அப்படி இல்லை, ஆச்சாரியனே ஒரு விக்கிரகத்தை எடுத்து அப்படி கொடுத்த போது அதை அப்படி பார்க்குறார். பார்த்த உடனே ஆடாடாடா, நமக்கோ திருவேங்கடமுடையான்னா பெருமை, ரொம்ப சந்தோஷம், அவரை கண்டால் ரொம்ப சந்தோஷம். ஆகையினாலே அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையானே நமக்கு திருவாராதன பெருமாளாக வாய்க்கப்பெற்றாரேன்னு பரம சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய கிரமத்தில் இவருக்கு நல்ல வயசு வந்துடுத்து. இந்த வயசு வந்ததுன்னா பழைய காலத்தில் ஒரு 15 வயசு 14 வயசு அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா உடனே விவாகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிவிடுவோம் பெரியவாள். அந்த சகாலத்தில் கல்யாணத்தை பண்ணிடணும்னு தீர்மானம் பண்ணுவான். அந்த மாதிரி இவ தாயார் தகப்பனார் 2 பேரும் இவருக்கு விவாகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டு எங்கே நல்ல வரங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனால் இவருக்கு அடியோடு அந்த அபிப்பிராயமே இல்லை, அதில் அபிப்பிராயமே இல்லை. ஆனாலும் பல பேருடைய நிர்பந்தம் அதெல்லாம் இல்லை, அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். கடைசியில் ஒரு நாள் தீர்மானமாக சொல்லிவிட்டார், எனக்கு இந்த கிரகஸ்தாசிரம தீட்சை ஏற்றுக்கொள்வதிலே அபிப்பிராயம் இல்லை.
நான் சன்னியாசியாக போய் அதன் மூலமாக சம்பிரதாயத்துக்கு சேவை பண்ணணும் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். அவளை எவ்வளவோ சொல்லி பார்த்தா, ஆனால் முடியவே இல்லை. சாதாரண எம்பார் வைபவத்திலேயே பாருங்க, அவள் தாயார் சொல்கிறாளாம், அப்பா யாரண்ட எம்பெருமானார் இடத்துல, ராமானுஜர் இடத்துல இந்த தம்பிக்கு ஒரு நல்ல இது சொல்லி அவனுக்கும் உம்மை போல இந்த கிரகஸ்தாசிரமத்திலே ஈடுபாடு ஏற்படக்கூடிய கிரமமாக ஏற்பாடு பண்ண முடியும். என்னென்னவோ சொல்லி பார்த்தா எங்கே போனாலும் அந்தர்யாமி உள்ளுக்குள்ளே தெரிகிறது. ஒரு 2 பேர் ஒரு சம்போகம்னு கலக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாரியா பர்த்தா 2 பேரும் கலக்கிற சமயத்தில் அங்கே பார்த்தான்னா அந்த சமயத்தில் அந்தர்யாமி வந்து தடுக்கிறது. சரி, இது ஒன்றும் உபயோகம் இல்லை, இது காஷாய வஸ்திரம் தரிப்பதற்கு தான் தகுதியான இடம்னு தீர்மானம் பண்ண. அந்த மாதிரி எம்பாருக்கு எப்படியோ அந்த மாதிரி இவருக்கும் கூட இந்த குடும்ப வாழ்க்கையிலே எண்ணம் என்பது ஏற்படாதபடிக்கு சன்னியாசாசிரமத்திலே ஒரு ருச்சியானது ஏற்பட்டிருக்க சரி பார்க்கிறார். சன்னியாசாசிரமம் ஏற்றுக்கொள்ள வேணும். அப்போது 32வது பட்டமாக இருக்கக்கூடிய திருமலை திருப்பதி பெரியஜீயர் சுவாமி இடத்துல போய் பிரார்த்திக்கிறார். பிரார்த்திச்சா சரி பார்க்கலாம்ன்றார். அப்புறம் மறுபடியும் சுவாமி எப்பாடி எனக்கு சன்னியாசாசிரமம், எப்போ சன்னியாசாசிரமம் கொடுக்க போகிறார் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கார். உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா இல்லையோ, இந்த பாரு எங்கத்த திருமலையில் காடு, எங்கே பார்த்தாலும் மூங்கில் இருக்கும், நம்ம போகலாம். எங்கேயாவது நல்ல மூங்கில் தென்பட்டதென்றால், மூங்கில் கிடச்சிதுன்னா உனக்கு ஆசிரம ஸ்வீகாரம் கொடுத்துட்றேன். என்னன்னா சாதாரணமாக அந்த இளம் மூங்கிலாக இருக்கணும். இளம் அதுக்காக இவ்வளோ பெரிய தடியாக இது கிடையாது, இளம் மூங்கிலாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு மூங்கில் கிடைச்சதுன்னா நான் உனக்கு ஆசிரம ஸ்வீகாரம் கொடுக்குறேன்னு சொன்னார். அவர் கொடுக்குறேன்னாராம். சரி, அப்படி போயின்னு இருக்கான். யார் ஜீயர் சுவாமியோடு கலந்து அவருடைய சிஷ்யர்களும் இவருமாக போக ஒரு இடத்துல ஒரே கடுவில் 4 மூங்கில் ஒன்றா அப்படியே இருந்துதான். 4 மூங்கில் இருந்தது. அப்படி பார்த்தாராம் யார் அந்த பெரியஜீயர் சுவாமி. பார்த்துட்டு அடாடாடா, இவருக்காக தான் 4 மூங்கில் தயாராக இருக்குது, சரி கொடுத்துட வேண்டியது தான். உடனே அந்த மூங்கிலை எடுத்து அதுக்கு உண்டான காரியங்களை பண்ணி இவருக்கு ஆசிரம ஸ்வீகாரத்தை திருமலை பெரியஜீயர் சுவாமி அவர் அந்த பட்டாபிஷேகத்தை பண்ணி வைத்தார். அதனால தான் அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் எம்பார்ஜியர் மடத்துக்கு வர எத்திபதிகளுக்கு திருமலை பெரியஜீயர் சுவாமி பட்டாபிஷேகம் அந்த பட்டத்தை கொடுக்கறதுன்னு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் வந்திருக்கு. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அடியனுக்கு தெரிஞ்சு சுவாமி வாங்கிட்டார், இப்போ இருக்கிற சுவாமி வாங்கிட்டு இருக்கார். அதுக்கு முன்னாடி இருந்த சுவாமி, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் அங்கே ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு ஏதோ ஒரு கிராமத்தை சேர்ந்தவர், அந்த சுவாமிகள் இருந்தார், அவர் வாங்கிட்டார். அது மாதிரி பல பேர் பல பட்டமாக அப்படியே அந்த பரம்பரையாக திருமலை எம்பெருமான் அவருடைய அத்தாணி சேவகத்தை பண்ணக்கூடிய பெரியஜீயர் சுவாமியுடைய திருக்கைகளால் தான் அந்த ஆசிரம ஸ்வீகாரம் ஏற்படுவது என்பது ஆக வண்ணான ஜீயர் சுவாமிக்கு ஏற்பட்ட வழக்கம் இன்றளவும் தொடரும்படியான ஒரு பாக்கியம். என்ன காரணம்னா, அந்த எம்பெருமானுடைய கைங்கரியம் பண்ணுற ஜீயர் சுவாமி மூலமாக அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னா அவர்களுக்கு அந்த கைங்கரியம் மாதிரி இவர்களுக்கும் கைங்கரிய பாக்கியம் கிடைக்கும். அதனால தான் பெரியவாளை கொண்டு பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம். அந்த கிரமத்திலே அந்த ஜீயர் சுவாமிக்கு அவருக்கு பட்டாபிஷேகம் ஆகி அப்புறம் வந்துட்டார். ஸ்ரீபெரும்புதூர்லேயே எழுதியிருக்கார். ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கச்சே பாருங்க, அவர் பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடியே எம்பெருமானாரிடத்திலே எப்படிப்பட்ட ஒரு பெருமையாளராக திகழ்ந்தார். இப்போ
இப்போ இந்த தங்க மண்டபம் இருக்கு பாருங்க, அந்த தங்க மண்டபத்துக்கு பக்கத்தில் பின்னாடி ஒரு சின்ன இடம், அந்த இடத்துல 5 நாள் அப்படியே உட்காந்துருந்தார். யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாமல், யாரு கண்ணுக்குமே தெரியல, எம்பெருமானாரை தியானம் பண்ணி கொண்டு இந்த தங்க மண்டபத்துக்கு பின்பக்கத்தில் அப்படியே உட்காந்துருக்கார். யாருக்குமே தெரியல. 6வது நாள் கார்த்தால திருவாராதனத்துக்கு வந்த அர்ச்சக சுவாமி அவர் கண்டுபிடிச்சுட்டார். 5 நாளாக இங்கேயே இருக்கிறேன் என்ன உள்ளுக்குள்ளே அடைச்சிட்டு போய் முதலியாண்டான் முதலான மரியாதைகள்லாம் பண்ணி வச்சு, சுவாமி எம்பெருமானாரை அவரோ இவர் என்று சொல்லும்படியான பெருமையுடையவராக தேவரீர் இருக்கின்றீர் என்ன எம்பெருமானார் திருமுன்பே எம்பெருமானாருக்கு திருவாராதனம் பண்ணுற அர்ச்சகர் மூலமாக அன்னைக்கு விக்கிரகமாக பார்க்குறோம், இன்றைக்கி உண்மை நேராக பார்க்குறோம்னு அவள் சொல்லும்படியான பெருமையோடு கூடினவராக திகழ்ந்தவராக இருந்தார். இப்போ பாருங்க, எம்பெருமானாரிடத்தில் எப்படிப்பட்ட பெருமை, எவ்வளவு அபிமானம். அதனால தான் ஸ்ரீபெரும்புதூரில் ஏற்பட்டிருக்கும்படியான வழக்கங்கள் எல்லாம் எம்பார்ஜியர் சுவாமியினாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆச்சரியமான வைபவமுடைய எல்லாம் பாருங்க. எம்பார்ஜியர் சுவாமியுடைய கட்டியம், அந்த ஒவ்வொரு சமயத்திலையும் அந்த எச்சரிக்கைகள் எல்லாம் மொத்தம் யாரால, எல்லாம் எம்பார்ஜியர் சுவாமியினாலே ஏற்படுத்தப்பட்ட. எம்பெருமானார் எத்தனை காலமாக இருக்கார், அவர் இருந்த காலத்திலேருந்து இது வரைக்கும் எத்தனை பெரியவாள் வந்திருப்பா, அவள் காலத்துலாம் இது இல்லையே, அதெல்லாம் இல்லையே அப்படின்னா அவளுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு எம்பார்ஜியர் சுவாமிக்கு இருந்தது. அதனால தான் என்ன சொல்லுவா தெரியுமோ இல்லையோ, ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜாரிய திவ்யாக்ஞை, ஆழ்வார் திருநகரில் வரவரவனு திவ்யாக்ஞை, ஸ்ரீபெரும்புதூரில் எம்பார்ஜியர் சுவாமி திவ்யாக்ஞை. இது பெரியவாள் சொல்கிற ஒரு விஷயம். அந்த உற்சவத்தில் நான் பல சமயம் சொல்லியிருக்கேன். அன்றைக்கி கூட நம்ம சுவாமியுடைய 100ஆண்டு விழாவில் கூட இந்த விஷயத்தை சொன்னேன். எம்பார்ஜியர் சுவாமி எழுதுகிறார், இதை உற்சவ வர்ண மாளிகா, அது உற்சவ வர்ண மாளிகான்னு ஒரு இது மட்டும் இல்லை, கேசவ சுவாமி உற்சவத்துக்கு வர்ண மாளிகா எழுதியிருக்கார், எம்பெருமானாருடைய உற்சவத்துக்கும் வர்ண மாளிகான்னு எழுதியிருக்கார் ஒன்றான எம்பார்ஜியர் சுவாமி. அந்த உற்சவ வர்ணமா எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆமாம், அதுவும் கூரத்தாழ்வான் இந்த டில்லி உற்சவத்தை நீங்கள் ஏழ்றாரு பாருங்க, ஏழச்சே அந்த திருதண்ட காஷாயங்களை கொடுக்கச்சே எம்பெருமானாருக்கு ஐயோ நம்ம வசுவை இன்னொருத்தரண்டு கொடுத்துடுறோமேன்ற துக்கம் ஒன்றும், ஐயோ அவன் மாட்டை இருக்கிறவன் அவனுக்கு என்னடா இது இந்த இம்சன்றது 2 இருக்கான் அப்படின்னு சொல்கிறார் அவர். என்ன காரணம் பாருங்க, நம்மிடத்துல இருக்கிற வசுவை திருதண்ட காஷாயத்தை இன்னொருத்தரண்ட கொடுத்துட்டான்னா என்ன அப்பாடா இனிமேல் நமக்கு திண்டாட்டமே இல்லைப்பா அப்படி அந்த எண்ணமா இல்லை, அந்த எண்ணம் இல்லை. ஆனால் எம்பெருமானார் ரொம்ப சந்தோஷத்தோட என்னைக்கோ நடந்த விற்த்தாந்தம், அந்த விற்த்தாந்தத்தை இன்றும் நாம் சேவிக்கும்படியாக நமக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னா அது என்னைக்கு எந்த காலத்துலேருந்து நடக்கிறதோ தெரியாது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு வைபவமானது ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்கிறது. இந்த பாருங்க, இந்த சக்கரவர்த்தி திருமகன் ராமர் சன்னதி எதிர்க்க அந்த நடை அழகு, ஒய்யார நடைன்னு சொல்கிறா பாருங்க. ஏன் அங்கே பண்ணணும், அங்கே தான் பண்ணணுமாண்ணா, வேற எங்கேயாவது பண்ணக்கூடாதா அந்த ஒய்யார நடைய அப்படின்னா? வேற ஒன்றும் இல்லை, அவர்தான் ராமபிரான் தான் 4 விதமான நடைகளையும் காட்டினவர், 4 விதமான நடைகளையும் காட்டினவர். ஆகையினாலே
அப்படிப்பட்ட அவரிடத்திலே இந்த நடையழகம் காட்டணும்னு ஏற்பாடு பண்ணார். அந்த நடையழகம் அங்கே காட்டணும்னு எதுக்கு ஏற்பாடு பண்ணார்னா, ராமனுக்கு முன்னாடி காட்டினான். அடாடா, நாம் நாம் நடந்த அழகு ஒரு விதம், எம்பெருமானார் ஆச்சாரிய சார்வராகிற அவர் நடக்கிற அழகு நம்மத்தை விட நன்னா இருக்கியா, நம்மத்தை விட நன்னா இருக்கியா? யார்? ராமனே பார்த்து சந்தோஷப்படக்கூடிய கிரமத்திலே அந்த இடத்திலே அந்த நடையழகை காட்ட வேண்டும் என்று ஏற்பாடு பண்ணினார். இந்த மாதிரி எத்தனை ஒவ்வொன்றா பார்த்தார்னா, அதில் 9ஆம் உற்சவம் ராத்திரி அந்த புஷ்ப பல்லக்கில் ஏழ்றார் பாருங்க. அது காத்தாலேயே ஏழ்றார். எம்பெருமானார் எல்லாத்தையும் துறந்தவன், எல்லாத்தையும் துறந்தவருக்கு அவருக்கு என்ன தேவையானது? என்ன? திருதண்டம் காஷாயம். இது தவிர வேறு ஏதாவது தேவையா? ஒன்றுமே தேவையில்லை. ஆனால் பாருங்க, எம்பெருமானார் அந்த 9ஆம் உற்சவத்தன்னைக்கு காத்தால தேருக்கு ஏழச்சேவும், ராத்திரி மறுபடியும் புஷ்ப பல்லக்கில் ஏழி, அதுக்கு பிறகு எல்லா இடத்துக்கும் எம்பார் மடத்துக்கு ஏழ்றார். இந்த வருஷம் கூட ஏழினார். அப்புறம் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சன்னத்துக்கு ஏழ்றார். அப்படி அப்புறம் எதிராஜ மடம் ஜீயர் மடத்துக்கு ஏழ்றார். எல்லா இடத்துக்கும் ஏழ்றார். அப்போதும் எம்பெருமானார் ஒரு கத்தியை சமர்ப்பிச்சுன்னு இருக்கார். எல்லாத்தையும் விட்டவருக்கு கத்தி எடுத்துக்கியா? சன்னியாசிக்கு கத்தி என்ன? ரொம்ப ஆச்சரியமாக தெலுங்கு தேசத்தில் வாசுதாசன் ஒருத்தர், வாழ்வலியால் மந்திரங்குள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல்ன, இந்த வாழ்வலியால்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் ரொம்ப நன்னா எழுதினார். அவன் ரொம்ப நன்னா தெலுங்கில் இருக்குது. அவர் என்ன எழுதினார் தெரியுமோ இல்லையோ? வெண்ணையை கூட அறுக்காத கத்தி அதுன்னு எழுதினார். வெண்ணையை கூட அறுக்காதான். அதை பார்த்து எம்பெருமான் பாவியோ கத்தி காட்டுற உடனே மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டார். வெண்ணையா இருக்காத கத்தியை காட்டுறதுக்கே பயந்து போயிட்டான் எம்பெருமான். அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்ட எம்பெருமானாருக்கு என்னத்துக்கியா கத்தி? என்ன கத்தி அப்படின்னா, அதை எம்பார்ஜியர் சுவாமி அவருடைய அந்த உற்சவ வர்ணனையிலே சொல்லச்சே ஆச்சாரியத்தில் ஆச்சரியமான சூத்திரம் இருக்கு. விப்ரர்க்குன்னு ஆரம்பித்து நமக்கெல்லாம் மற்ற வாழ்க்கெல்லாம் ரிஷிகள், சம்பிரதாயத்தில் இருக்கிற வாழ்க்கை யாருன்னா பராங்குச பரகால யதிவராதிகள். எம்பார்ஜியர் சுவாமி என்ன எழுதார் தெரியுமோ இல்லையோ? மேலே இருக்கக்கூடிய அந்த கொண்டை இருக்குது பாருங்க, இந்த சிக்குத்தாடைன்னு, அது எப்படி இருக்கு? நம்மாழ்வாருடைய கொண்டைய மாதிரி இருக்குது, காரிமாறன் கொண்ட மாதிரி இருக்குது. இந்த கத்தியினாலே திருமங்கையாழ்வாரை எண்ண தோன்றுகிறது. திருதண்டத்தை ஏழ பண்ணியிருக்கார். அதனால் பராங்குச பரகால யதிவர சமுதாய அவதார சோபா விசேஷம் என்று சுவாமி அதை ஆச்சரியமாக ஏழப்பட்டிருக்கார். இதோட ஸ்ரீபெரும்புதூர்னு சொல்லுவான். இப்போ பாருங்க, ஆச்சு அவ்வளோ பெரிய உற்சவம் முடிஞ்ச பிற்பாடு அப்படியே நேராக உள்ளுக்குள்ளே போயிடலாம். சார் எம்பெருமானார் ஸ்ரீபெரும்புதூரில் எல்லாம் ஆன பிற்பாடு மறுபடியும் இந்த கந்தமணி உற்சவம் அங்கேயே அந்த பொடியை தூக்கிட்டு உள்ளே போயிடலாம் இல்லையோ? போகலை. என்ன பண்ணுறாரு பாருங்க, அன்னையிலேருந்து இனி வரைக்கும் அந்த சின்ன மாடவியை சுற்றி வர எதற்காக தெரியுமோ இல்லையோ? இந்த உற்சவங்களை எல்லாம் ஆச்சரியமாக பண்ணி வைத்த எம்பார்ஜியர் சுவாமிக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக தான் இந்த மறுபடியும் இந்த புறப்பாடை ஏற்பட்டதுன்னு ஸ்ரீபெரும்புதூரில் பெரியவாள்லாம் சொல்லுவாளாம். எம்பார்ஜியர் சுவாமிக்கு ஒன்னானது எம்பார்ஜியர் சுவாமி அவர் ஏற்படுத்தின உற்சவ வைக்கரி அழகு. ஆகையினாலே இப்படிப்பட்ட அந்த எம்பார்ஜியர் சுவாமியுடைய கிரந்தங்கள் எத்தனை கிரந்தங்கள்! ஒன்றுமில்லை, இந்த நடுவில் இடக்கூடிய இந்த ஸ்ரீசூர்ண ரேகையை பற்றி சாதாரணமாக நாமெல்லாம் பாருங்கோ, விளக்கு ஏற்றுறோம், திருவிளக்கு சமர்ப்பிக்கிறோம். என்ன பண்ணணும் தெரியுமோ இல்லையோ? இத்தனை நாள் தெரியலன்னா வேண்டாம், இன்னிலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீ மகாலட்சுமி நமஹான்னு சொல்லிட்டு தான் விளக்கு ஏற்றணும். அந்த விளக்கு ஏற்றச்சு முதல்ல அந்த லக்ஷ்மி தேவி தான் அந்த திருவிளக்காக இருக்கிறாள்.
அதை பாருங்கள், விளக்கு ஏற்றின உடனே அந்த ஒளி அது எப்படி இருக்கு? அதுதான் இந்த ஸ்ரீசூர்ண ரேகை. ஸ்ரீசூர்ண ரேகை அதுதான். ஆக இந்த மகாலட்சுமியானவள் அப்படியே அந்த விளக்கினுடைய ஒளியைப் போலே எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு ஸ்ரீசூர்ண ரேகையானது. அந்த ஸ்ரீசூர்ண ரேகைக்கு மட்டும் இல்லை, திருமண்காப்பு எப்படி இட்டுக்கணும், சூல்பம் மாதிரி இட்டுக்கணுமா, அந்த மாதிரி இட்டுக்கணுமா, அப்படிலாம் கூடாது. எம்பெருமானுடைய பாதாகிரமான கிரமத்தில் தான் திருமண்காப்பு இருக்கணும். எங்கள் சுவாமி இந்த திருமண்காப்பை பற்றி ஒரு கிரந்தமே எழுதியிருக்கார். ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். அதில் என்னென்னவோ பலவிதமாக ஆகமத்தில் சொல்லியிருக்கிறது, புராணத்தில் சொல்லியிருக்கிறது, தர்மசாஸ்திரங்கள் இதெல்லாம் சேர்த்து சொல்லியிருக்கார். அந்த மாதிரி சொல்லும்படியான அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு ஆச்சரியமான ஒரு என்னென்னா, எது இருக்கணும்னா விஷ்ணுபாதாகிரமாகிறது தான் இருக்கணும்னு தீர்மானம் ஆயிருக்கு பாஞ்சராத்திரம் முதலான சம்மிதைகளிலே. அதை எல்லாத்தையும் பிராதானியமாக வைத்து நம்முடைய எம்பார்ஜியர் சுவாமி ரொம்ப ஆச்சரியமான ஸ்ரீசூர்ணத்துக்கு உண்டான ரேகா நிர்ணயம், திருமண்காப்புக்குண்டான பெருமைகளையும் அதற்குண்டான ஒரு பாக்கியத்தையும் தெரிவிக்கும்படியான கிரந்தங்கள். நம் சுவாமியினுடைய கிரந்தங்கள் பல கிரந்தங்கள் வெளிவரல, பல கிரந்தங்கள் ரொம்ப ஆச்சரியமான. இப்போது ஒரு கிரந்தம் வெளிவர போகிறது. அவருடைய திருமந்திரார்த்தத்துக்கு, அதாவது இந்த முமுட்சப்படி இருக்கு பாருங்க, அந்த திருமந்திரார்த்த வியாக்கியானத்துக்கு சம்ஸ்கிருத வியாக்கியானம் ஒன்று எழுதியிருக்கார் சுவாமி. யார்? எம்பார்ஜியர் சுவாமி. சம்ஸ்கிருதத்திலே ஒரு வியாக்கியானம். அந்த சம்ஸ்கிருதம் இப்போ இந்த காலத்தில் சம்ஸ்கிருதம் அதிகமாக பரிச்சயம் இல்லாத காரணத்தினாலே அத்தை இப்பொழுது வர்த்தமான திருக்கோவிலூர் எம்பெருமானார் ஜீயர் சுவாமி தேகலீச ராமானுஜாச்சாரியர் சுவாமி அதை பரிபூர்ணமாக தமிழாக்கம் செய்து, பூர்த்தியாக தமிழாக்கம் பண்ணி, அது என்ன பெரிய அதில் என்னென்னா, ஒரிஜினல் புக்கு 60 பேஜ் தான், 60 பேஜ் தான். ஆனால் அதை தமிழாக்கம் பண்ணச்சே கிட்டத்தட்ட 400 பக்கம் வந்துடுச்சு. ஏன்னா அவ்வளவு பிரமாணங்கள் எழுதியிருக்கார், அவ்வளவு பிரமாணங்கள். அந்த பிரமாணங்கள் அத்தனைக்கும் அர்த்தத்தை எழுதி, அந்த அர்த்தம் இந்த இடத்துல எப்படி பொருந்துவது அப்படின்னு ரொம்ப பிரயத்தனப்பட்டு அது காரியம் நடந்துட்டுருக்கு. விரைவிலே வந்துடும்னு சொல்கிறார் அந்த சுவாமி. ஆகையினாலே அப்படி எத்தனை கிரந்தங்கள் இப்படி பண்ணின அந்த எம்பார்ஜியர் சுவாமியினுடைய ஒரு கைங்கரியம் சிபரம்பூதிரிலேயும் எம்பார் மதுரமங்கலத்திலேயும் பல காலம் மதுரமங்கலத்திலேயும் எழுந்தருளி இருந்ததாக சரித்திரங்கள்லாம் நமக்கு காண கிடைக்கிறது பல காலம். அப்படிப்பட்ட அந்த ஒன்னான எம்பார்ஜியர் சுவாமியுடைய சம்பந்தத்தினாலே நம்ம சுவாமி பெருமை பெற்றார். அந்த பட்டத்திலே எழுந்துள்ளதினாலே சுவாமி பெருமை பெற்றார். அப்படிப்பட்ட அந்த ஒன்னான எம்பார்ஜியர் சுவாமியினுடைய ஒரு வைபவத்தை எத்தனை காலம் வேணாலும் அனுபவிக்கலாம். ஆனாலும் இருக்கிற காலத்துக்குள்ளே சில விஷயங்களை சொன்னேன், பல விஷயங்களை விட்டேன், அவ்வளோதான். ஆனாலும் ஏதோ சில விஷயங்களை சொல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்த நம்ம சுவாமியினுடைய ஆச்சரியமான அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சொன்னார். கீழே திருமால் பத்திரிகை நடத்தின்னு இருந்தார், சுவாமி நடத்தின்னு இருந்தார். சுவாமி நடத்தின்னு இருந்தார்னு சொல்லாமே தவிர, ஆனால் அதுக்கு மொத்தத்தையும் அதுக்கு பரிசிரமப்பட்டது பூரா சுவாமியுடைய திருக்குமாரர் ரங்கராஜன் சுவாமி தான். ஆமாம், எனக்கு தெரியும். சுவாமியே சொல்லிருக்காரு, சுவாமி தேவர் இங்கே உட்காண்டிருக்கார், இந்த புஸ்தகம் எப்படி வெல்லுதுன்னு கேட்டேன். நான் ஒரு தடவை கேட்டேன் அவரை. கேட்டது சொன்னார், எல்லாம் அவனைத்தான், அவன் தான் பார்த்துக்கிறான். ஆமாம் அப்படின்னு. ஆகையினால அது அவள்லாம் அது அவள்லாம் இருந்ததுன்றது வேற. அதுக்கு உண்டான ஒவ்வொன்றுத்தையும் ப்ரெஸ்ஸு அது இது அவள்லாம் ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் அல்லாடினது யார்? தேவர் தான் அல்லாடுது.
அதனால் சுவாமியே என்கிட்ட சொன்னார் தான், எல்லாம் அவன் தான் பார்த்துட்டு இருக்கான், அதுக்கு உண்டானதை அவன் தான் பார்த்துட்டு இருக்கான், நான் ஒன்றும் அதுக்கு உண்டானதை ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படின்னுட்டு. ஆகையினாலே அப்படிப்பட்ட சுவாமியும் குமாரன். இதை விட பெரிய இது என்னன்னா, இவருக்கு ஒரு குமாரன் ரொம்ப ஆச்சரியமானவர், நல்ல சம்பிரதாயத்தில் ஊத்தம், கூடவே சுவாமியோட கூடவே இருந்து, எம்பார்ஜியர் சுவாமியோட கூடவே இருந்து எப்பப்போ பல சமயத்தில் அப்படி அவரும் ரொம்ப உற்சாகமாக சுவாமிக்கு, நான் இப்போ ஐயா எனக்கு தங்கை உறவாகணும், லக்ஷ்மின்னு ஒருத்தி, திருமலை அனந்தான் பிள்ளை லக்ஷ்மின்னுட்டு, எங்கள் பெரியப்பா அவருடைய பொண்ணு, அவளோட ஏதோ நேரத்தோ முந்தாராளோ ஏதோ இருக்க பேசினான். அப்போ சொன்னேன், இந்த மாதிரி எம்பார்ஜியர் சுவாமிக்கு இங்கே 100ஆண்டு விழாவினுடைய இது நடக்கிறதுன்னு, நான் வரணும்னு தான் ஆசை எனக்கு, நீ சொன்ன உடனே வரணும்னு தான் ஆசை, ஆனால் என்னால் வர முடியாத நிலைமை அப்படின்னு சொன்னான், ஏதோ சில காரணங்கள்னு சொன்னான். அந்த மாதிரி அந்த அந்த லக்ஷ்மின்றவளுக்கு நம்ம சுவாமி எம்பார்ஜியர் சுவாமி இடத்துல அபாரமான அபிமானம், அபாரமான அபிமானம். 1000 ஆண்டும் போது என்ன பண்ணா தெரியுமோ இல்லையோ, எனக்கு அண்ணன் நான் அங்கே தான் மாடியில் தான் தங்கியிருந்தா, அவள் அங்கே தான் தங்கியிருந்தா. ₹1,00,000 ததியாராணிக்கோசரம் கொடுத்தான். அங்கேக்கு மட்டும் கொடுக்கல, எங்கள் பக்கத்தில் நடக்கிற அண்ணன் சன்னதிக்கு ததியாராணி கூட கொடுத்தான். அது தவிர அப்போ கூட ஒரு தடவை சொன்னான், சுவாமியினுடைய இந்த கைங்கரியங்களுக்கு, சுவாமி பரவ வைத்த போது கைங்கரியங்களுக்கு கூட அவள் நிறைய கைங்கரியம் பண்ணதாக கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி இப்போ அவளுக்கும் அந்த மடத்துக்கு ஒரு சம்மந்தம் கிடையாது, ஒரு சம்மந்தம் கிடையாது. ஆனால் நீங்கள் பாருங்கள், நான் இப்போ செல்ஃபோன் கொண்டு வரல, அந்த அவளுடைய அந்த டெலிஃபோன் நம்பரில் பார்த்தான்னா நம்ம ஜிஎஸ் சுவாமியுடைய ஃபோட்டோ தான் போட்டிருக்கேன். அவன் மேலே காட்டுறேன், வாங்க டிஏ லக்ஷ்மின்னு போட்டிருக்கேன். அதை அந்த எம்பளம் எதுவும் போட்டிருக்கா தெரியுமா இல்லையா, நம்ம ஜிஎஸ் சுவாமியுடைய எம்பளம் தான் திருமேனி தான் அந்த முகம் வரைக்கும் அப்படியே சிதண்டத்தோடு இருக்கிற. ஏன்னா நான் நேற்று கூட பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன். அவளோ வேறு இடத்துல பிறந்தவள், அனந்தான் பிள்ளை வம்சத்தில் பிறந்தவள், எங்கேயோ ஒரு கோமடத்தார் திருமாளிகளை வாக்கப்பட்டவள். ஆனால் நம்ம சுவாமியிடத்திலே ஒரு அபாரமான அபிமானம் ஏற்பட்டதுன்னா என்ன காரணம்? கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, இந்த சுவாமியுடைய ஈர்க்கும் திறன். ஆழ்வார் சொல்ற வல்வினையேனை ஈர்கின்ற குணங்கள்ன்ற. நானும் பாப்பி, ஆனால் உன்னுடைய குணங்கள் என்னை ஈர்க்கிறதே. நான் என்னையா பண்ணுறது? வல்வினையேனர் ஈர்கின்ற குணங்கள். அந்த மாதிரி நம்ம எம்பார்ஜியர் சுவாமியுடைய குணங்கள் எல்லாரையும் ஈர்த்ததனாலே பல ஆயிரம் சிஷ்யர்களை மடத்துக்கு பெற்றவராக திகழச் செய்தார். அதுக்கு முன்னாடி இவ்வளோ சிஷ்யாலே கிடையவே கிடையாது. உண்மையானது. ரொம்ப ஏதோ 1-2 பேர் இருப்பா, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி சமாஷணமே பண்ணினாளா இல்லையா சந்தேகம். ஆனால் சுவாமி அதையெல்லாம் எந்த விதமான இதுவும் படாமல் அடியவர்களுடைய வாழ்ச்சிதான் தனக்குண்டான ஒரு பெருமை என்றும் கொண்டு உஜ்ஜீவிப்பதற்கு ஒரே வழி உடையவர் திருவடி என்கிற தாரக மந்திரத்தை லோகத்திலே ஏற்படுத்தி பரப்பி அது ஒரு பெரிய பாக்கியமாக திகழும்படியான விதத்திலே பண்ணின அந்த சுவாமியுடைய 100ஆண்டு விழாவை எந்த விதத்திலையும் கொண்டாடலாம். ஏன்னா ஒரே ஒரு தௌர்பாக்கியம். உண்மையாக சொல்கிறேங்க, நம்ம சாரங்கபாணி என்ற நானே சொல்லிகிட்டே இருந்தேன். இது வரைக்கும் யாருக்குமே பாக்கியம் இல்லை. நம்ம சுவாமி தான் 100ஆண்டு விழா கொண்டாடி ஒரு யதி தர்மத்தோடு கூடினவர் 100ஆண்டு விழா கொண்டாடக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. சுவாமியுடைய அந்த உற்சவத்தை சிறப்பாக பண்ணணும்னு முதல்ல சொன்னேன். நான் சொன்ன வாயாலேயே சுவாமிக்கு எதுவும் ஆகிடுச்சோன்னு நான் ரொம்ப துக்கப்பட்டேன். கேளுங்க, நிறைய இப்படி பண்ணணும்னா ஆசைப்பட்டோம். நம்முடைய தௌர்பாகியம்
என்ன காரணம்னா, சும்மா இங்கேயே இருந்துட்டு ஊரெல்லாம் எல்லாரையும் திருத்திட்டு இருக்குங்களே, அங்கே வந்து கொஞ்சம் ஆச்சரியமான திருத்த வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குதுன்னு சுவாமியை அழைச்சிட்டு போய் அங்கே கைங்கரியத்தை கொண்டு விட்டார். நாம் என்ன பண்ண முடியும்? ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த எம்பார்ஜியர் சுவாமியுடைய பெருமை சொல்ல ஒண்ணாதது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அவர் எழுந்தருளின பீட்டத்தினுடைய பெருமையினாலே அது ஏற்பட்டது. பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்விருத்தம் அச்சிந்தயித்வா இது தெரிவிக்கிறாரு. அந்த மாதிரி எனக்காக இல்லை, நாதமுனிகளை பார்த்து அந்த மாதிரி சுவாமிக்கு ஏற்பட்ட பெருமைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் ஒன்னான எம்பார்ஜியர் சுவாமி. அப்படிப்பட்ட அந்த 2 சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த மகனீயர்கள் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி, உண்மையாக சொல்கிறேன், நான் உண்மையாக சொல்கிறேன், என்னால் காத்தால் இருந்த நிலைமையை பார்த்தானா இங்கே வரேன்னு ஒத்துண்டோமே, வர முடியுமோ வர முடியாதுன்னு அது தூக்க கண்ணை சுழற்றுறது, எழுந்துக்கவே முடியல. 9:45 தான் எழுந்தேன். உண்மையை சொல்கிறேன், 9:45 தான் எழுந்தேன். நம்ம இந்த சுரேஷ் வந்தார், பாத்திரம் எடுத்துன்னு போகிறதுக்கு வந்தேன். என்ன முதல்ல சொல்லிவிடும், எனக்கு முதல்ல காத்துட்டு இருக்க வேண்டாம், ஆரம்பித்து பண்ணிகிட்டே இருக்கும், நான் வந்து கலந்துக்கிறேன். இப்போது நீங்கள் தான் ஏற்கனவே சொன்னாரோ இல்லையோ, இந்த உற்சவத்தில் என்ன நடக்கிறதுன்றதில் நீங்கள்லாம் மொத்த பேரும் பார்த்துட்டே தான் இருக்குங்க. அதனால் அதில் தொண்டையும் ஒத்துழைக்குமோ ஒத்துழைக்காதோன்னு நினச்சேன். எல்லாம் உங்களுடைய அடியவர்களுடைய திருக்கண் நோக்கினாலே ஏதோ சில விஷயங்களை விண்ணப்பிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற காரணத்தினாலே எல்லாம் நடந்தது. ஆக இடத்தினுடைய பெருமை, உடையவர் திருமாளிகனுடைய பெருமை, அடியவர்களுடைய கிருக்கண் நோக்கினுடைய பெருமை, இப்படிப்பட்ட பெரியோர்களுடைய பெருமையை பேசக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்தவர்களுக்கு பல்லாண்டு பாடி நிற்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாதிரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீல் நித்யமங்கலம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து தழநல்ல இன்பம் தலைப்பெய்தி எங்கும் தலைக்க.